இல்லை, ஒரு வாய்ப்பு இதுவரையில் கிடைக்கவில்லை. அதிமுக, திமுக என்று மாறி மாறி கூட்டு வைத்த கட்சி காங்கிரஸ். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. எம்ஜிஆர் இருக்கும்போதெல்லாம் காங்கிரஸோட தான் கூட்டணி அப்படிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பிஜேபி கூட எப்போ அதிமுக கூட்டணி சேர ஆரம்பித்ததோ அதிலிருந்து அதிமுகவோட போகிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இல்லை. அதனால் நாங்கள் வந்து திமுகவோடு ஒன்றி ரொம்ப ஒற்றுமையாக பல தேர்தல்களில் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம். அப்படி வெற்றி பெற்று வந்திருக்கும் பொழுது இப்பொழுது வந்து அதில் வந்து அவங்க நமக்கு போதுமான அளவுக்கு எங்கள் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களையோ தலைவர்களையோ திருப்தி பண்ணுற அளவுக்கு அப்படின்னா நான் வேறு ஏதோ பெருசாக வேற சொல்லலை. ஓரளவுக்கு ஒரு மரியாதை, லோக்கலில் ஒரு மரியாதை, உள்ளாட்சி தேர்தலில் சில பிரிவுகள் சில அமைப்புகள் கொடுத்து அவங்களுக்கும் இந்த கூட்டணியில் ஒரு பங்கு இருக்கிறது, இந்த வெற்றியில் வந்து ஒரு பங்கு இருக்கிறதாக மக்கள் நினைக்கிறார்கள். அதை திமுக நினைக்க வேண்டும். எல்லாருக்கும் ஒரு ஆதரவு நிலை பெற்று இருந்ததுன்னா யாருமே எதுக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி இல்லை. ஏதோ தாங்கள் மட்டுமே நின்று வெற்றி பெற்றது போல் நினைத்து சாதாரண கிராமங்களில் இருக்கட்டும், உள்ளாட்சியில் இருக்கட்டும், மாவட்டத்தில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து காங்கிரஸ் தொண்டர்களை கொஞ்சம் அலட்சியப்படுத்துவது, ஊதாசீனப்படுத்துவது போல இருந்ததுனால் கீழ்மட்டத்தில் கூட அந்த எதிர்ப்பு நிலை இருந்து கொண்டே இருந்தது. இருந்தாலும் கூட இங்கே ஒரு 10 பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வெற்றி பெற்று வந்தார்கள். அது திமுகவுடைய துணையோடு தான் வந்தான். எங்கள் துணையோடு அவர்கள் 100க்கு மேற்பட்ட தொகுதியில் ஜெயிக்கிறாங்க. அவங்க துணையோடு நாங்கள் ஒரு 18 எம்எல்ஏ, ஒரு 10 எம்பிக்கு ஜெயிக்கிறோம். அதானே தவிர அவர்களால் தான் நாங்கள் ஜெயித்தோம் என்றோ, எங்களால் தான் அவர் ஜெயித்தோம் என்று சொல்லக்கூடாது. நாங்கள் 234 தொகுதிக்கு சுமூகமா போச்சு இல்ல. இப்ப ஏன் போர்க்கொடி தூக்குறீங்க? இல்ல, அதுதான் சொல்றேன் சார். இப்ப நீங்க ஒரு வாய்ப்பு, இப்ப விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, காமராஜர் படத்தையும் போட்டுக்கிறாரு. காமராஜர் படத்தையும் போட்டு எங்க தலைவர் தான் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. அது இங்கே வெளியில் வந்து நாங்கள் பிஜேபி எனக்கு கொள்கை எதிரிங்கிறாரு. இது வந்து எங்களுக்கு அரசியல் எதிரி, கொள்கை எதிரி பிஜேபின்லாம் அனௌன்ஸ் பண்ணதுனால நம்மளுக்கு பிஜேபி தான் எதிரி. இந்தியாவில் வந்து காங்கிரஸுக்கு எதிரி வந்து பிஜேபி தான். மற்ற கட்சியெல்லாம் அந்தந்த மாநிலத்தில் இருக்கும். ஆனால் தேசிய அளவில் எதிரி நமக்கு பிஜேபி. அவர் விஜய் வந்து அதே பிஜேபி எதிரிங்கிறாரு. அதே நேரத்தில் வந்து அவர் போகிற இடத்துல கொஞ்சம் கூட்டம் கூடியது. அந்த சினிமா நடிகருங்கிற மோகத்தில் அது எப்பவுமே தமிழ்நாட்டில் இந்த சினிமா நடிகர்கள் கூட்டம் கூடுவது என்பது இயற்கை ஆகிப்போச்சு. அது விஜயகாந்துக்காக இருக்கட்டும், இவருக்காக இருக்கட்டும், நடிகர் சிவாஜியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு கூட்டம் கூடுவது, நடிகர்களை பார்த்து கவர்ச்சிகரமாக கூடுவது என்பது தமிழ்நாட்டில் ஒரு அலாதி. அது தமிழ்நாடு நம்பர் 1. அப்புறம்தான் ஆந்திரா. என்டி ராமராவ், எம்ஜிஆரை பார்த்தா எம்டி ராமராவ் வந்து அங்கே ஒரு ஒரு சினிமா நடிகர் முதலமைச்சரானது 2வது. இங்கே எம்ஜிஆர், அங்கே வந்து என்டிஆர். வேற கேரளாவில் எல்லாம் அதெல்லாம் அம்ப முடியாது. பிரேமனிசீர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, 10 நாள் நடத்த முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய கூட்டம் கூடுது. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஏற்கனவே சற்று மனத்தாங்கலோடு இருந்த காங்கிரஸ் தொண்டர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், நாம் இந்த பேரை பயன்படுத்திக்கிட்டா என்ன, விஜய் கூட போய் பலமான ஒரு கூட்டணி அமைத்து ஒரு கால் நமக்கு வந்து 67க்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கவில்லை, எந்த விதமான அனுபவிக்கலை, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி ஆட்சியே இல்லை, கூட்டணி ஆட்சியை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள், என்னமோ மக்கள் மேலே பழிய போடுறாங்க. இவங்க கொடுக்கறது கிடையாது. இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் கூட்டணி ஆட்சி நடந்துகிட்டு தான் இருக்கு. கேரளாவில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. 2 முன்னணி தான் இங்கே ஆட்சி அமைக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு மக்கள் மேலே பழிய போட்டு, அது அதிமுக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அவர்களை வைத்து அப்படி சொல்றாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு ஏன் ஒரு கருத்து? அது ஏன் தெரியுமா? 1980 வந்து 117 இடம்னு பிரிச்சாங்கல்ல, திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் சமமாக பிரிச்சாங்க. அப்போ யார் முதலமைச்சர்னு ஒரு பெரிய கேள்வி வந்தது. கடைசியில் அப்புறம் இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க, 117 வந்து இல்லை இவரே தான், கலைஞர் தான் முதலமைச்சர் கூட அறிவிச்சிட்டாங்க. இருந்தாலும் கூட அவங்க 38 இடத்துலையும் நாங்கள் 34 இடத்துலையும் ஜெயித்தோம். புரியுதுங்களா? அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. ஆக 117 என்று பிரிக்கும் பொழுது அதை தமிழக மக்கள் ஏற்கவில்லை என்று அதை ஒரு உதாரணமாக வைத்துக்கொண்டு தமிழக மக்கள் கூட்டணியை ஏற்பாங்களாம், கூட்டணி ஆட்சியை ஏற்க மாட்டாங்களாம் அப்படின்னு இவங்க ஒரு கதை கட்டுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ 96 வந்து 2006 வந்து 96 இடங்களை தான் கலைஞர் பெற்றார். அப்போ நாங்கள் 34 இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறோம். எங்களுக்கு வந்து ஆட்சியில் 2 மந்திரியாவது கொடுக்கணும்னு நாங்கள்லாம் கோரிக்கை வச்சோம். அது முதல் ஆள் நான் தான். சத்தியமூர்த்தி முன்னால் முதல் பேட்டி கொடுத்தேன். ஒரு 20 நிறுவனங்கள் பற்றியில் முதல் பேட்டி நான் தான் கொடுத்தேன். எங்களுக்கு 67 ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் இல்லாமல் இருக்கிறோம். இப்பொழுது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு, ஒரு காமராஜ் தொண்டர்கள் 2 பேருக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பாரேயானால் நாம் மிக்க நன்றியுடையவர்களாக இருப்போம், சந்தோஷப்படுவோம். இருந்தாலும் கூட எங்கள் தலைவர் சோனியா காந்தி என்ன முடிவெடுக்கிறாரோ அதுக்கு கட்டுப்படுவோம்னு நான் தான் பேட்டி கொடுத்தேன். இப்பவும் தனக்கு தேவை அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லலாம், மல்லிகார்ஜுன கார்கே சொல்லலாம், சோனியா காந்தி சொல்லலாம்.
இது யாரும் சொல்லாமல் அப்படி இல்ல. இங்க இருந்து மட்டும் ஒரு குரல் இல்ல எழும்பி- இல்ல இல்ல அப்படி இல்லை. எங்க இயக்கத்தை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே ஒரு சுதந்திர உணர்வு, ஜனநாயக உணர்வு அது ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எல்லாருக்குமே அவங்கவுங்க சொந்த கருத்துக்களை சொல்லுவதற்கு இங்கே உரிமை இருக்கு. இல்ல, ஒரு தலைமைக்கு விருப்பம் இல்லையா? இல்ல சொந்த அதெல்லாம் இல்ல. தலைமையில இல்ல, இருந்து இல்ல. இது வரைக்கும் அப்படி ஒரு நோட்டு இல்ல வரலையே. இல்ல கீழ்மட்ட தொண்டர்கள், கீழ்மட்ட தலைவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறது. மத்தியில் உள்ள காங்கிரஸ் இயக்கம் கீழ்மட்ட தொண்டர்களுடைய உணர்வு எப்படி இருக்கிறது, அந்த உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுக்கணும். அந்த உணர்வுகள் ஒரு பக்கம் நடைமுறை சாத்தியம். இப்போ பாராளுமன்றத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி ஒரு பிரச்சனையை கிளப்புறார், ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாருன்னா 2வது கையை தூக்குறது வந்து திமுக தான். அங்கே 2வது பெரிய கட்சி எங்களுடைய இந்தியா கூட்டணியில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லை. மம்தாவெல்லாம் நம்ப முடியாது, இன்னைக்கு பேசுவாங்க நாளைக்கு வேற மாதிரி பேசுகிறாங்க இல்லைங்களா. அதனால வந்து திமுக தான் அங்கே 2வது பெரிய கட்சியாக கிட்டத்தட்ட ஒரு 40 எம்பிக்கள் இருக்காங்க. மேல் சபையில் ஒரு 10 இருக்காங்க, இங்கே ஒரு 20-30 இருக்காங்க, 25 இருக்காங்க. அதனால வந்து ஒரு 40 எம்பிக்கள் ஆதரவு இருக்கு. எல்லா போராட்டங்கள்லையும் கனிமொழியிலிருந்து எல்லாரும் பங்கெடுக்கிறாங்க, எல்லாரும் வந்து கை தூக்குறாங்க. அப்போ வந்து என்ன நினைக்கிறாங்க, நமக்கு பார்லிமெண்ட்ல ஒரு எந்த விதமான இதை பேசினாலும் எடுத்தாலும் தீர்மானம் போட்டாலும் அதற்கு நமக்கு முழு ஆதரவோடு சப்போர்ட் இருக்கிறது திமுக. தேசிய அளவில் நம்ம அதை பார்க்குறோம். தமிழ்நாட்டில் வந்து 18 எம்எல்ஏ வர்றோமா, 20 எம்எல்ஏ வர்றோமா, 25 எம்எல்ஏ வர்றோமாங்கிறது முக்கியம் இல்லை. அது எது வந்தாலும் அப்படி என்ன பண்ண போகிறோம்? 18 எம்எல்ஏ வச்சுட்டு இப்போ என்ன பண்ணிட்டோம்? இல்லை அதே 10 எம்எல்ஏ இருந்தால் என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறம் முதல்ல 63 சீட்டு வாங்கி 6 சீட்டு ஜெயிச்சோம், 8 சீட்டு ஜெயிச்சோம்ல, அப்போ மட்டும் என்ன பண்ணிட்டோம்? 41 வாங்கி 8 சீட்டு ஜெயிச்சோம்ல, அப்போ என்ன பண்ணிட்டோம்? அதனால வந்து 18 இடம் வந்தாலும் எது வந்தாலும் திமுக அதே மாதிரி தான் நடந்துக்குது. சரி. அதனால எங்களை பொறுத்தவரையில் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது எப்போவுமே அது மனசுக்குள்ளே இருக்குது. அதை நாங்கள் 2006 கேட்டோம், அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. இப்பொழுதைக்கு அந்த வாய்ப்பு வந்தாலும் வரலாம். நாங்கள் கேட்குறோம் சார், இப்பொழுது வந்து நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல போகுது திமுக. நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனால் தேர்தல் முடிவு வரும்பொழுது எப்படி 2006 வந்து அது ஒரு கால் அதிமுக பிஜேபி கூட்டணி இன்னும் பல பேரை சேர்த்துக்கிட்டு பலமான ஒரு கூட்டணியாக மக்கள் மத்தியில் காட்சியளிக்கும் போது, உருவகப்படுத்தப்படும் போது மக்கள் அவருக்கு ஆதரிக்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ வந்து 118 இடங்களை திமுக தனிப்பெரும் மெஜாரிட்டி பெறவில்லை என்றால் ஒரு 100 இடம் பெறாங்க. நாங்கள் ஒரு 20 இடம் ஜெயிச்சிருக்கோம். அப்போ எங்களுடைய 20 பேர் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது. அந்த நேரத்தில் 2006 போல் ஏமாந்து விடக்கூடாது. எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு கொடுத்தாங்கன்னு கட்டாயம் இருக்குது. ஆனால் இப்பொழுது நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் தனிப்பெரும் மெஜாரிட்டி கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் நாங்களும் உங்கள் வெற்றியில் பங்கெடுத்துருக்கிறோம்ல, எங்களுக்கு ஏதோ ஒரு மந்திரி பதவி தான் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறது எங்கள் உரிமை. அதை கேட்குறோம். இல்லை என்றாலும் நீங்கள் வந்து மைனாரிட்டியாக வரும்பொழுது அப்பொழுதாவது எங்களை கட்டாயமாக சேர்த்து தான் ஆகணும். வேறு வழியே இல்லை அவங்களுக்கு. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்லலாம் காங்கிரஸ் வெளியே போனால் நாங்கள் ஜெயிச்சிருவோன்னு தெம்மாங்க பேசலாம், அதெல்லாம் நடக்காது. காங்கிரஸ் வெளியே போனால் திமுகவுடைய வெற்றி மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் என்பதுதான் நடைமுறை உண்மை. அதே நேரத்தில் காங்கிரஸ் வந்து கூட இருந்தால் நிச்சயமாக வெற்றி உண்டு. அதை வந்து பார்த்துக்கணும். அதை திமுக தான் நல்லா யோசிக்கணும். ஸ்டாலின் அவர்கள் உரிய மரியாதையை கொடுத்து காங்கிரஸை தன்னகத்தை வைத்துக் கொள்வதற்கு எல்லா முயற்சியும் எடுப்பார் என்று நம்புகிறோம். எங்கள் தேசிய தலைமையும் அகில